நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் புது பலன் அடைந்து புதிய கிருபைகளோடு எழுந்து எரிந்து பிரகாசிப்பீர்கள். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலிலே, நீங்கள் செய்து வருகிற வியாபாரத்திலே மாத்திரமல்ல, உங்கள் உத்தியோகத்திலே எப்படி ஊழியங்களிலும் அற்புதமாய் கிரியை செய்யும் அந்த அற்புதமான அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை எப்படி படிப்படியாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒரு மேன்மையான இடத்திற்கு, உன்னதமும் உயர்வுமான ராஜரீக மேன்மைகளை அடைய செய்யும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இது பரிசுத்த ஆவியானவரே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உதவியாளர். அவரே உங்களுக்கு துணையாளராய் இருப்பார். மாத்திரமல்ல, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். ஆமென். அவரே உங்கள் தேற்றரவாளன். அப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல ஞானத்திலும் புத்தியிலும் நடத்தும் பொழுது, இந்த உலகத்திலே நீங்கள் அறிந்த தெரிந்த எல்லார் மத்தியிலும் உங்களை மேன்மையாய் ராஜரீகமாய் நடத்தி செல்ல அற்புதமாய் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், இருப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் கவனியுங்கள். ஒரு அற்புதமான காரியம் ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாய் என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஓ மைட்டி காட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீதான் அந்த கிளை. ஆமென். இது நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லி இருந்தாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய வழி வந்த, அவருடைய பரம்பரையில் வந்த, அவருடைய பிள்ளைகளாய் வந்த நீங்களும் அப்படியே எழும்பி செழிப்பீர்கள். சந்தேகமே இல்லை. ஐயா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஓ க்ளோரி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு நாளிலே புது பலன் அடைந்து கழுகுகளை போல, மனிதர்களை போல அல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற வாத்துக்களை, கோழிகளை அல்லது சின்னஞ்சிறிய பறவைகளை போன்று அல்ல, கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவி வரும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அடைகிற பலம், நீங்கள் அடைகிற பலம், உங்களுடைய ஞானம், புத்தி, பலம், தைரியம், விவேகம், விசுவாசம் உங்களை எருசலேமில் மாத்திரமல்ல, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா எங்கிலும் உலகம் எங்கிலும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய், ஒரு யோசேப்பை போல், ஒரு மோசேயை போல், ஒரு தானியேலை போல, நல்ல எஸ்தரை போல உங்களை அப்படியே ராஜரீக மேன்மைகளுக்குள்ளே நடத்தி செல்லும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நாம கர்த்தரை பார்த்து சொல்லும் பொழுது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவோம். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்று உங்களை பார்த்து அவர் தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. ஐயா, எங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதா? நான் படிக்காதவள் அல்லது அறிவே இல்லை என்று என்னை அநேகர் சொல்லுகிறார்கள். ஞானம் இல்லை, புத்தி இல்லை, வாழுவதற்கு வழி தெரியாதவள் என்று சொல்லுகிறார்கள். நான் பேதையும் சிறுமைப்பட்டவளும் தள்ளப்பட்டவளும் அற்பமாய் எண்ணப்பட்டவளுமாய் இருக்கிறேனே, என்னாலும் அப்படி முடியுமா? அப்படி கேட்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களால் என்னால் முடியாத காரியங்கள் 1000 இருக்கலாம். நீங்களும் நானும் செய்ய முடியாத காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஐயா, இந்த சின்ன மனுஷனுக்குள்ளே அந்த பெரிய தெய்வம் இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இராது. காரியம் எல்லாம் பரிசுத்த
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் நீங்கள் வாழுவது மகா பெரிய அவசியம். பாருங்கள், 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஆமென். உங்க ஊழியத்திலே, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் வியாபாரத்திலே, நீங்கள் செய்து வருகிற வேலைகளிலே, எங்கேயா இருந்தாலும் சரி, ஆமென், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி இவரே. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் இவரே. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தாரே, அதே ஆவியானவர் தான் இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தங்கி இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதினால் அவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அது என்ன உயிர்ப்பிக்கிறது? ஏற்கனவே உயிரோட இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அது ஒரு அற்புதமும் அதிசயமுமான ஒரு ஆவியாய், ஆமென், அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற ஆவியாய், அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் மூலமாய் நடப்பிக்கிற ஆவியாய், இன்னும் கேளுங்கள், அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை நீங்கள் செய்கிற வேலைகளிலே உங்களுக்கு ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை, அறிவை கொடுக்கிற ஆவியாய் அவர் இருப்பார். ஆமென். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் பலனடைந்து உலகம் எங்கும் சாட்சியாய் இருப்பீர்கள். ஆமென். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை அப்படியே உயர உயர ஒரு நாளிலே பறக்க ஆரம்பிப்பதும், நீங்கள் உன்னதங்களிலே உட்காருவதும், உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை அவர் ஏறி இருக்க பண்ணுவதும், பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பதும் அங்குதான் ஆரம்பிக்கிறது. மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறவர்களுக்கு பிரதானமாய் அளிக்கப்படுகிற இந்த கிருபை, ஊழியத்திலே பங்கெடுக்கிறவர்களாய், ஊழியங்களிலே பங்கெடுக்கிறவர்களாய், ஊழியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிற அல்லது ஊழியங்களில் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், அவர்கள் என்ன வேலை செய்தாலும் சரி, எந்த பணியிடங்களிலே பணியாற்றி கொண்டிருந்தாலும் சரி, என்ன வியாபாரத்தை நீதியோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கு பிரியமாய் செய்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவர்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் கொடுக்கப்படும். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. இவைகளை எல்லாம், இவைகளை எல்லாம், நாம் சொன்னவைகளை எல்லாம், ஆமென், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஞானம், அதற்கேற்ற ஞானம், புத்தி, அறிவை, இவைகளை எல்லாம் ஒரே ஆவியானவரே நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கவும், ஆமென், அவர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். ஆமென். அப்படியாய் அவர் இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யும், உங்கள் வாழ்க்கை செழிக்கும். க்ளோரி. சத்திய ஆவியாகி இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. சகல மேன்மைகளுக்குள்ளும் கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற மகத்துவமான, மேன்மையான, உன்னதமான வழிகளிலே அவர் உங்களை நடத்துவார். ஆமென். மறந்து விடாதிருங்கள். செருபாபேலுக்கு சகரியா 4:6 சொன்னது போல உங்களுக்கும் சொல்லுகிறார், கவனியுங்கள், பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலத்தை நம்பினவர்கள் தோற்று போவார்கள். இந்த உலகத்தில் உள்ளவைகளை நம்பினவர்கள், உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பினவர்கள்,
தலைவர்களை நம்பினவர்கள், தலைவர்களே தடம் தெரியாமல் போகும் பொழுது, தலைவர்களே நிரந்தரம் இல்லாமல் அழிந்து போகும் பொழுது அவர்களை நம்பியவர்கள் என்ன ஆவார்கள்? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு பலம் இருக்கிறதோ இல்லையோ, உங்கள் பலாத்கிரமங்கள் எப்படி இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊழியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் செய்து வருகிற வேலைகளிலே, தொழிலிலே, வியாபாரங்களிலே கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மகத்துவமான ஞானத்தை கொடுக்க முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 31:5 முதல் 1 முதல் 5 வரை பார்த்தீர்களே, ஆனால் பாருங்க, பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து ஒரு வேலை செய்கிற ஒரு அற்புதமான, மேபி இவர் சிற்பாசாரியாகிய மர ஆசாரியா இருக்கலாம், என்ன ஆசாரியாக இருக்கலாம், ஆமென். அவர் என்ன தொழில்களை செய்கிற நுணுக்கங்களை அறிந்த மனிதனாய் இருக்கலாம். அவனை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், எல்லாரும் செய்கிற மாதிரி அல்ல, அவனோடைய இருந்தவர்கள், ராஜ சமூகத்திலே இருந்தவர்கள் செய்கிற மாதிரி வேலைகளை செய்வதற்கு கொடுத்த ஞானம் அல்ல, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். சகலவிதமான வேலைகளையும் அவன் யூகித்து வினோதமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய், அழகாய் செய்வதற்கும் அவனுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே, எந்த வேலையிலே, எந்த பகுதியிலே இருந்தாலும் சரி, உங்கள் படிப்புகள் அல்ல, உங்கள் அனுபவங்கள் அல்ல, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பட்டிருக்கிற பட்டங்களும் அநேகமாய் தோற்று போகலாம், உங்கள் ஞானங்கள் தோற்று போகலாம். ஆனால் இந்த ஞானத்தின் ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீங்கள் தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கொடுப்பார். ஆமென். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே நீங்கள் செய்கிற காரியங்கள் அவர்களுக்கு அற்புதமும் ஆச்சரியமும் அழகுமாய் இருக்கும், வினோதமாய் இருக்கும். மறந்து விடாதிருங்கள், இது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் வாழுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் கவனமாய் அவருடைய வார்த்தையின்படியே நடக்கிறவர்களாய், நீங்கள் அதை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது, நீங்கள் அப்பொழுது யோசுவா 1:8 சொல்லப்பட்டபடி நீங்களே உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவீர்கள். 1000-10,000 பேருக்கு மத்தியிலே நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளுவீர்கள். சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை காணும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஜெயமோ கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து வராது, அது தேவனால் வரும், பரலோகத்தில் இருந்து வரும். பாருங்கள், தானியேலுடைய புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, தானியேல் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தானியேலுக்கு விரோதமாய் எத்தனையோ அதிகாரிகளும் அதிபதிகளும் அமைச்சர்களும் பிரதானிகளும் அவனுக்கு விரோதமாய் சதி திட்டங்களை தீட்டினாலும், அவனை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று 1000 கணக்குகளை போட்டாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தது மாத்திரமல்ல, செய்து முடித்தான். மைட்டி காட். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது. ஐயா, இந்த பரிசுத்த ஆவி ஒரு ராஜாவின் சமூகத்தில் இருந்த மனிதனோடு இருந்தபடியினால் எந்த ராஜன் வந்தாலும் சரி, தானியேலின் சரித்திர
தேசத்தில் ராஜாக்கள் மாறினார்கள், ராஜாங்கங்கள் மாறினது, அரசாங்கங்கள் மாறினது, அதிகாரங்கள் மாறினது. ஆனால் எந்த கொம்பனும் தானியேலை அசைக்க முடியவில்லை. ஆமென். தானியேலை புறந்தள்ள முடியவில்லை. அது எந்த ராஜனாலும் முடியவில்லை, ராஜதந்திரிகளாலும் முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தவையால் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜ சமூகத்திலே பேசிக் கொண்டார்கள். தானியேல் என்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்குள்ளே தேவர்களுடைய ஆவி இருக்கிறது என்று. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் இந்த அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, அன்பு சகோதர சகோதரி எந்த உத்தியோகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்திலே எந்த நிலைமையிலே இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரோடு வாழவும், பரிசுத்த ஆவியானவரோடு நடத்தப்படவும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் நீங்கள் புது பலன் அடைவீர்கள். நீங்கள் நிச்சயமாய் பலனடைந்து சமாரியாவிலும், ஜெருசலேமிலும், யூதேயாவிலும், உலகம் எங்கிலும் விசேஷித்தவர்களாய் வாழுகிறதை சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லோருடைய கண்களும் காணும்படி செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆதலினால் மறந்து விடாதிருங்கள், ஆதியாகமம் 41 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர்களை நோக்கி யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ராயல் எகிப்து என்கிறதான அற்புதமும் அதிசயமான அந்த தேசத்திலே, அன்பு தேவ பிள்ளைகளே, பார்வோன் என்கிறதான மகா பிரம்மாண்டமான ராஜா இருந்தானே, அந்த ராஜா இந்த நம்முடைய யோசேப்பை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, தம் ஊழியக்காரர்கள் அனைவரையும் பார்த்து, ஒருவேளை ராஜ பிரதானிகள், அமைச்சர்கள், ராஜதந்திரிகள் எல்லோரும் இருந்திருக்கலாம், எல்லோரையும் அவன் கவனித்து அறிந்து சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உங்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, நீங்கள் தேவ ஆவியை பெற்றவர்களாய் வாழுங்கள். ஆமென். அப்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை ராஜரீக மேன்மைகள் தேடி வரும். நீங்கள் இருக்கிற இடங்களிலே ராஜாங்கங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வினோதமான வேலைகளை, உங்களுக்கு இருக்கிற அற்புதமும் அதிசயமுமான அறிவை, ஞானத்தை கண்டு உங்கள் ராஜாக்கள், அதிபதிகள், அதிகாரிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். மறந்து விடாதிருங்கள். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் இவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஐயா, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும், மேன்மைகளுக்குள்ளும், ராஜரீக மேன்மைகளுக்குள்ளும் நடத்தும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மகிமையும் மகத்துவமுமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஆமென். நன்றாய் கவனியுங்கள். இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, மிகவும் அற்புதமான காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யோசேப்பு அவனை சுற்றிலும் இருந்த அநேகரை காட்டிலும் விசேஷித்தவனாய், நல்ல கவனிங்க, போத்திபார் வீட்டிலே அவன் இருந்த பொழுதும் ஆவியானவர் அவனோடே இருந்தபடியினால் நடந்தது என்ன? நன்றாய் கவனியுங்கள். அவன் கையிட்டு செய்த வேலைகளில் எல்லாம் கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். அவன் செய்கிறவைகள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அந்த கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால் அவர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவனை அந்த வீட்டிற்கே அதிபதியாய் மாற்றிவிட்டான். அவன் மனைவியை தவிர அவன் அவருக்கு கீழ்ப்படுத்தாதது அந்த பெரிய கோடீஸ்வரன் வீட்டில, பெரிய அதிபதியின் வீட்டிலே ஒன்றுமே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த நல்ல ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நிரப்புவாராக. ஆமென். தானியேலுக்கு பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான ஞானம் இந்த உலகத்திலே யாருக்கும் எவருக்கும் எப்பொழுதும் கொடுக்கப்படாத மகிமையான ஞானம். இதை எப்படியா அந்த மனுஷன் பெற்றுக்கொண்டான்?
அவன் ஞானத்திற்காக ஜெபித்த பொழுது ஐயா அவர் தம்முடைய ஜனங்களை நடத்துவதற்காக, தேவ ஜனங்களை நடத்துவதற்காக சாலமோன், தெய்வமே உம்முடைய ஏராளமான ஜனங்களை நடத்தும்படியாய் உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, ஓ தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியை கர்த்தர் கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றி நீங்கள் அநேகரை பார்த்திருக்கலாம். ஞானம் இல்லாதவர்கள், புத்தி இல்லாமல் நடக்கிறவர்கள், அறிவே இல்லாமல் நடக்கிறவர்கள், எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதவர்கள், எப்படி பழக வேண்டும், எப்படி எதை செய்ய வேண்டும் என்று தெரியாத 1000 பேரை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த ஆவியானவர் உனக்குள்ளே, உன் பிள்ளைகளுக்குள்ளே வரும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமென், அப்படியாய் தானிய சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், அந்த மகா பெரிய தேவனுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. ஐயா, அவன் வாசிப்பதில் தேறினவனானான், அவன் பராக்கிரமசாலியாயிருந்தான், யுத்த வீரனாயிருந்தான், காரிய சமர்த்தனாயிருந்தான், சௌந்தரியம் உள்ளவனாயிருந்தான். எப்படி நடந்தது இது? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார், இருந்தார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்று இதை வாசிக்கிற, இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக, ஐயா, இதெல்லாம் ஒரு ஜிம்பும்பால வராது. இதெல்லாம் சும்மா ஏதோ வருவதல்ல. இது மனிதர்களுடைய ராஜதந்திரமான கதைகள், அந்த ராஜதந்திரமான திட்டங்களினால் வருகிறது அல்ல. பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், ஐயா, நீங்களும் உங்கள் கணவன், உங்கள் உற்றார் உறவினருமாய் இன்று இந்த நல்ல செய்தியோடு எழும்ப போகிறீர்கள். ஆமென். புதுபலன் அடைய போகிறீர்கள். ஆச்சரியமும் அதிசயமுமாய், வினோதமாய், ஓ குளோரி, உங்களுக்குள்ளே இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருப்பதினால் காண்கிற எல்லோருக்கும் மத்தியிலே, உங்களை அறிந்த தெரிந்த ஜனங்கள் எல்லோருக்கும் மத்தியிலே நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும். இந்த ஜெபம் உங்கள் ஊழியத்தின் பாதையை மாற்றும். இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியின் வல்லமையான அபிஷேகத்தின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் வரலாற்றை, வெற்றி திருப்பு முனையை மாற்றும். உங்கள் இந்த ஊழியத்திலே, உங்கள் வேலைகளிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து நீங்கள் உயிரே எழும்புகிறதை சுற்றிலும் இருக்கிற கண்கள் எல்லாம் காணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் புது பலன் அடைந்து இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய், ஆமென், நடத்தப்படுகிறவர்களாய், எங்கெங்குமாய் தேவ அனுக்கிரகத்தோடு, ஐயா, நீங்கள் இருக்கிற பிறந்த ஊரிலும், இருக்கிற சபையிலும், தெருவிலும், ஊரிலும், உலகம் எங்கிலும், ஜெருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகம் எங்கிலும் பரிசுத்த ஆவியினால் உயர்த்தப்பட்ட நல்ல சாட்சியாய், மேன்மைப்படுத்தப்பட்ட நல்ல மனிதர்களாய், ஆமென், ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஜனங்களாய், விசேஷித்தவர்களாய், வினோதமானவர்களாய், ஆச்சரியமும் அதிசயமுமாய் எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே இன்று உயர்த்துவதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் இன்று ஒரு புதிய அபிஷேகம், இன்று ஒரு தேவ ஆவியானவருடைய மகிமை இறங்கி வரும்படியாய் சரா சுருபதரா எரிபொரு கபரா சந்துருமதரா, ஒரு புதிய அபிஷேகம், புதிய அக்னி கபகாரா சந்துருபதரா இப்பொழுதே
ஒரு புதிய அக்கினி அனல் இறங்கி வரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அன்று சாமுவேலின் கையில் இருந்த தைல குப்பியானது, தைல கொம்பானது அப்படியே ஒரு நல்ல தாவீதின் மீது சரிக்கப்பட்ட பொழுது, என் தெய்வமே, அந்த சாதாரண ஆடுகளுக்கு பின்னால் திரிந்த இளைஞன் அப்படியே மகா பெரிய ஆமென் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜனாய், ராஜாதி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல இன்று ஒரு விசேஷித்த அபிஷேகம் என் தெய்வமே, இன்று ஒரு விசேஷித்த அபிஷேகம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஐயா அவனை வாசிப்பதில் தேறினவனாய் மாற்றினது போல இவர்கள் செய்கிற வேலைகளிலே தேறினவர்களாய், பராக்கிரமசாலிகளாய், ஜெய வீரர்களாய், காரிய சமர்த்தர்களாய், சௌந்தரியம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை கர்த்தாவே, நீர் எங்களோட இருப்பதினால் இவர்களை விசேஷித்தவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அந்த தைல கொம்பு சரிக்கப்பட்டது போல அந்த சாமுவேல் கையில் இருந்து சரிக்கப்பட்ட தைல கொம்புக்கு ஈடாய் என் தெய்வமே, நீரே மகா பிரதான ஆசாரியராய் இருந்து உம்முடைய தைல கொம்பை என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீது, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும், இவர்கள் பிள்ளைகளின் மீதும் உம்முடைய தைல கொம்பு சரிக்கப்படுவதாக, அந்த எண்ணெய் ஊற்றப்படுவதாக. இப்பொழுதே காலியான இவர்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி 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 வழியும்படியாய் ஒரு மகிமையான அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். மமரா சந்துரு கவரதரவோ, எரிபொருவரா சந்துரு கவரதரவோ. என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஞானத்தையும் புத்தியையும் அருளுகிற மகிமையான ஆவியானவர் இன்று ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிறவர், ஆலோசனையும் பலத்தையும் அருளுகிறவர்கள். ஆமென். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் கணவன்மாரை, மனைவிமாரை, ஆமென், இவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஒரு பரா சதரபொரு கபர சந்தரபோ. என் தெய்வமே, ஒரு அதிசயம் நடப்பதாக. தானியேலை போல, யோசேப்பை போல, மோசேயை போல, ஒரு நல்ல யோசுவாவை போல எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எழும்பி எழுந்து இந்த உலகத்திலே பிரகாசிக்கும்படியாய் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் நிரப்புவீராக இப்பொழுதே. மைட்டி காட், நன்றி செலுத்துகிறோம். பசலையேலை அப்பா, எல்லா வினோதமான வேலைகளை செய்கிறதற்கும், எல்லா காரியங்களும் ராஜாக்களுக்கு முன்பிருந்து செய்யும்படியான ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்த தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய். ஆமென். என் தெய்வமே, ஐயா, இவர்கள் வழியை இவர்கள் வாய்க்க பண்ணுவதற்கு ஏற்ற ஞானம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். இனி இவர்கள் வேலை இல்லாதபடி, இனி இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாதபடி, இவர்கள் இனி எங்கே போவதென்று தெரியாதபடி, எந்த வழியும் அற்றவர்களாய், யாதுமற்றவர்களாய், பலம் இல்லாதவர்களாய், போதிய ஞானம் இல்லாதவர்களாய் இல்லாதபடி சகல ஞானத்திலும் நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, இவர்களில் யாரும் ஆமென் தோற்று போகாதபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளில் ஒருவரும் பலகீனப்பட்டவர்கள் உண்டாகிறாதபடி, எவனும் பலட்சயமாய் போய்விடாதபடி புதுபலன் அடைகிறவர்களாய், ஆமென், புதுபலன் அடைகிறவர்களாய், ஆமென். இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி, இன்று பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மாபெரிய வெற்றி உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளுமாய் புது பலன் அடைந்து, ஐயா, உமக்கென்று காத்திருக்கிறவர்கள், உம்முடைய சன்னிதானத்திலே, ஐயா, உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்து காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் இயேசுவின்
நாமத்தினாலே ஹல்லேலூயா பொது பலன் அடைவார்களாக. எங்கும் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் இருக்கும்படியாய் செய்கிற ஊழியங்களிலே, ஊழியம் செய்கிற பகுதிகளிலே, என் தெய்வமே ஐயா, இவர்கள் நடமாடுகிற இடங்களிலே, இவர்கள் வாழுகிற இடங்களிலே, தொழில் செய்கிற, வேலை செய்கிற இடங்களிலே, வியாபாரம் செய்கிற இடங்களிலே, ஓ எங்கும் எல்லா இடங்களிலும் இவர்களை வெற்றி சிறக்க செய்யும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவரே நடத்தும்படியாய் ஐயா, இவைகள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று எழுதப்பட்டபடி தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.